லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுரை கூறிய அரசன். அரசன் ரெகபயாம் குருக்களுக்கு கூறியதாவது: தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரொபெயாம் உங்களுக்கு தெய்வங்களாகச் செய்த பொற்கன்றுகுட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஓர் இளம் காளையோடும் 7 ஆட்டுக்கிடாய்களோடும் திருநிலை பெற வரும் எவனும் தெய்வம் அல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள். அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழிவந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவர். லேவியரோ அப்பணியில் துணை நிற்பர். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திரு முன்னிலை அப்பங்களை வைப்பர். பொன் விளக்கு தண்டின் அகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்களோ அவரை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுளே எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காலங்களை ஊதி பேரொலி எழுப்புவார்கள். ஆதலால் இஸ்ரேல் மக்களே, உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள் என்று கூறினான். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. எம்மாவு சீடர்களை சந்தித்த உயிர்த்த இயேசு. அக்டோபர் 8 புதன்கிழமை அன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு எம்மாவு வழியில் சீடர்களை உயிர்த்த இயேசு சந்தித்த நிகழ்வு பற்றிய கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த மக்கள் முன் திறந்த காரில் வலம் வந்து அவர்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் மேடை பகுதியினை வந்தடைந்ததும் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தினை துவக்கினார். Nel nome del Padre e del Figlio e dello Spirito Santo. La pace sia con voi. அதன் பின் லூக்கா நற்செய்தியில் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. A reading from the Gospel of Luke. When he was at the table with them, he took bread, blessed and broke it. அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். Were not our hearts burning within us while he was talking to us on the road, while he was opening the scriptures to us? The Gospel of the Lord. இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் தனது மறைக்கல்வி உரையினை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, buongiorno. Oggi vorrei invitarvi a riflettere su un aspetto sorprendente della risurrezione di Cristo. அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். இன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வியத்தகு பகுதியான அவரது தாழ்ச்சியை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன்.
இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பதிவுகளை மீண்டும் சிந்தித்து பார்த்தால், உயிர்த்தெழுந்த கடவுள் தம்முடைய சீடர்களின் நம்பிக்கையின் மீது தன்னை திணிக்க அற்புதமான வேறு எந்த செயல்களையும் செய்யவில்லை என்பதை நாம் காணலாம். வானதூதர்களின் கூட்டத்தால் அவர் சூழப்படவில்லை. பரபரப்பான செயல்கள் எதையும் செய்யவில்லை. இப்பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த புனிதமான உரைகளை அவர்களுக்கு வழங்கவில்லை. மாறாக சாதாரண பயணியைப் போல, உணவை பகிர்ந்து கொள்ள கேட்கும் பசியுள்ள ஒரு மனிதனைப் போல விவேகத்துடன் தனது சீடர்களை அணுகுகிறார் உயிர்த்த இயேசு. மகதலா மரியா உயிர்த்த இயேசுவை ஒரு தோட்டக்காரர் என்று தவறாக நினைக்கிறார். எம்மாவு சீடர்கள் அவரை ஓர் அந்நியன் என்று நம்புகிறார்கள். பேதுருவும் மற்ற மீனவர்களும் அவர் சாதாரண வழிப்போக்கர் என்று நினைக்கிறார்கள். ஆற்றலின் அடையாளங்கள், சிறப்பான விளைவுகள், மிகப்பெரிய சான்றுகள் ஆகியவற்றை நாம் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் கடவுள் இவற்றை தேடுவதில்லை. மாறாக அவரது உடனிருப்பு, இயல்பு நிலை, பகிரப்பட்ட விருந்தோம்பலின் மொழியை மட்டுமே அவர் விரும்புகிறார். சகோதர சகோதரிகளே, இப்பகுதியில் ஒரு அருமையான செய்தி உள்ளது. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நாடகம் அல்ல. ஒவ்வொரு மனித அடையாளத்தையும் அர்த்தத்தால் நிரப்பும் ஓர் அமைதியான மாற்றம். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீடர்களுக்கு முன்னால் ஒரு மீன் துண்டை சாப்பிடுகிறார். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நமது உடல், நமது வரலாறு, நமது உறவுகள் ஆகிய அனைத்தும் தூக்கி எறியப்பட வேண்டிய ஓடு அல்ல என்பதை இந்நிகழ்வு உறுதிப்படுத்துகிறது. ஏனெனில் இவை அனைத்தும் வாழ்க்கையின் முழுமைக்காக விதிக்கப்பட்டுள்ளன. உயிர்த்தெழுதல் என்பது மறைந்து போகும் ஆற்றல்களாக மாறுவதை குறிக்காது. மாறாக அன்பினால் உருமாறிய மனிதகுலத்தில் கடவுளுடனும் நமது சகோதர சகோதரிகளுடனும் ஆழமான ஒற்றுமைக்குள் நாம் நுழைவதை குறிக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்ப்பில் எல்லாம் அருளாக மாறலாம். மிக சாதாரண விடயங்கள் கூட, அதாவது உணவு உண்பது, வேலை செய்வது, காத்திருப்பது, வீட்டை பராமரிப்பது, ஒரு நண்பரை ஆதரிப்பது என அனைத்தும் அருளாக மாறலாம். உயிர்த்தெழுதலானது நமது வாழ்க்கையை நேரம் மற்றும் முயற்சியிலிருந்து அகற்றுவதில்லை. மாறாக அதன் அர்த்தத்தையும் சுவையையும் மாற்றுகிறது. நன்றி உணர்வு மற்றும் ஒன்றிப்புடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் கடவுளின் அரசை எதிர்பார்க்கிறது. இருப்பினும் நம் அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவின் இந்த பிரசன்னத்தை அங்கீகரிப்பதை பெரும்பாலும் தடுக்கும் ஒரு தடை நம்மிடத்தில் உள்ளது. காயங்கள் இல்லாமல் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதான் அந்த தடை. எம்மாவு சீடர்கள் சிலுவையை அறியாத ஒரு மெசியாவிற்காக வேறுபட்ட ஒரு முடிவை எதிர்பார்த்ததால் மிகவும் சோகமாக நடக்கிறார்கள். கல்லறை காலியாக உள்ளது என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியவில்லை. எனவே இயேசு அவர்களுடன் நடந்து, துன்பம் என்பது வாக்குறுதியை மறுப்பது அல்ல, மாறாக கடவுள் தம்முடைய அன்பின் அளவை வெளிப்படுத்திய வழி பொறுமை என்பதை புரிந்து கொள்வது என அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இறுதியாக சீடர்களுடன் அவர் அமர்ந்து அப்பம் பிட்கும்போது அவர்களின் கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் அதனை அறிந்து கொள்ளாவிட்டாலும் அவர்களின் இதயங்கள் ஏற்கனவே பற்றி எரிந்து கொண்டிருந்தன என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஏமாற்றம் மற்றும் சோர்வு என்ற சாம்பலுக்கு அடியில் எப்போதும் ஓர் உயிருள்ள நெருப்பு உள்ளது. மீண்டும் அதனை பற்ற வைக்க மட்டுமே அது காத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. சகோதர சகோதரிகளே, எந்த வரலாறும் ஏமாற்றத்தாலோ பாவத்தாலோ குறிக்கப்படவில்லை. நம்பிக்கையால் பார்வையிட முடியாது என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கற்பிக்கிறது. எந்த வீழ்ச்சியும் உறுதியானது அல்ல, எந்த இரவும் நிலையானதல்ல, எந்த காயமும் என்றென்றும் திறந்திருக்க விதிக்கப்படவில்லை என்பதையும் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் எவ்வளவு தொலைவில் தொலைந்து போனதாக அல்லது தகுதியற்றதாக உணர்ந்தாலும் கடவுளின் அன்பின் தோல்வியடையாத ஆற்றலை எந்த தூரத்தாலும் அணைக்க முடியாது. நாம் நினைவு கூறுகின்ற தருணங்கள் அல்லது ஆன்மீக உற்சாகத்தில் நாம் தகுதியானவர்களாக உணரும்போது, நம் வாழ்க்கை ஒழுங்காகவும் பிரகாசமாகவும் தோன்றும்போது மட்டுமே கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார் என்று சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு நமது வாழ்வின் இருண்ட நேரங்களிலும் கூட நம்மை நெருங்கி வருகிறார். நமது தோல்விகளில், நமது தேய்ந்து போன உறவுகளில், நம் தோள்களில் பாரமாக இருக்கும் அன்றாட போராட்டங்களில், நம்மை ஊக்கமூட்டாத சந்தேகங்களில் என எல்லா நேரங்களிலும் கடவுள் நம்மை தேடி வருகிறார். உயிர்த்தெழுந்த இறைவன் நம் ஒவ்வொருவருடனும் இணைந்து நடக்கிறார். நாம் நமது பாதைகளில் பயணிக்கும் போது, வேலை, பொறுப்புகள், துன்பம், தனிமை என எல்லா பாதைகளிலும் பயணிக்கும் போதும் அவர் நம் இதயங்களை அரவணைக்க நம்மை அனுமதிக்கும்படி கேட்கிறார். மிகுந்த ஆர்ப்பாட்டத்துடன் தன்னை திணிக்கவோ
உடனடியாக அங்கீகரிக்கப்படுவார் என்றோ இயேசு ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக பொறுமையுடன் நம் கண்கள் திறக்கும் தருணத்திற்காக காத்திருக்கிறார். அவரது நட்பு முகத்தை காணவும், ஏமாற்றத்தை நம்பிக்கையான எதிர்பார்ப்பாக மாற்றவும், சோகத்தை நன்றி உணர்வாகவும், விட்டுக் கொடுத்தலை நம்பிக்கையாகவும் மாற்றும் திறன் கொண்டவர் அவர். உயிர்த்தெழுந்த இயேசு தனது உடன் இருப்பை வெளிப்படுத்தவும், நமது பாதையில் நமது நண்பராக மாறவும், அவரது வாழ்க்கை எந்த மரணத்தையும் விட வலிமையானது என்ற உறுதியை நம்மில் தூண்டவும் விரும்புகிறார். எனவே அவரது தாழ்ச்சியான, விவேகமுள்ள உடனிருப்பை அங்கீகரிக்கவும், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்காமல் அன்பால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவும் முயற்சிப்போம். அவ்வாறு நாம் இருந்தால் ஒவ்வொரு துன்பமும் ஒன்றிப்பிற்கான இடமாக மாறும் என்பதை கண்டறிவோம். இதற்கான அருளை இந்நேரத்தில் இறைஞ்சுவோம். எம்மாவு சீடர்களைப் போலவே நாமும் மகிழ்ச்சியால் எரியும் இதயங்களுடன் நம் இல்லங்களுக்கு திரும்புவோம். காயங்களை அழிக்காமல் அவற்றை ஒளிரச் செய்கின்ற ஓர் எளிய மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் பிறப்பெடுக்க அருள் வேண்டுவோம். கடவுள் உயிருடன் இருக்கிறார், நம்முடன் நடந்து செல்கிறார். ஒவ்வொரு கணத்திலும் மீண்டும் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பை அவர் நமக்கு வழங்குகிறார் என்ற உறுதியிலிருந்து வரும் மகிழ்ச்சியோடு வாழ முயல்வோம். அனைவருக்கும் நன்றி. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதும் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் துறவற வாழ்க்கையினருக்கான யூபிலி மகிழ்வில் பங்கேற்க கூடியிருக்கும் அனைத்து துறவரத்தாரையும் வாழ்த்தினார். ஆண், பெண் துறவரத்தார், துறவற நிறுவனங்களைச் சார்ந்தவர்கள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் நற்செய்தி மற்றும் திரு அவைக்கு அவர்கள் ஆற்றிய விலைமதிப்பற்ற பணிக்கு நன்றி கூறுவதாகவும் எடுத்துரைத்தார். ஒவ்வொரு சூழலிலும் கடவுளின் அன்பின் அடையாளங்களாகவும் அமைதிக்கான கருவிகளாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் நவீன உலகின் பல எல்லைகளில் நம்பிக்கைக்கு சான்றளிப்பதில் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம் என்றும், மறைபணி துணிவுடன் நற்செய்தி மற்றும் மனித முன்னேற்றத்தின் புதிய பாதைகளை அடையாளம் காணுங்கள் என்றும் எடுத்துரைத்தார். தங்களின் திருப்பயணிகளையும் பேராயர் ஜுசப்பே பதூரியையும் அன்போடு வரவேற்ற திருத்தந்தை அவர்கள் இளைஞர்கள், நோயாளிகள், புதுமண தம்பதிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்து வாழ்த்தினார். அக்டோபர் மாதத்தில் நாம் சிறப்பிக்கும் ஜெபமாலையின் அரசியாக திகழும் அன்னை மரியாவிடம் நம் எண்ணங்களை திருப்பி ஜெபிக்க வேண்டும் என்றும், அன்னை மரியாவிடம் நம் ஒவ்வொருவரும் கடவுளின் அன்பான திட்டத்திற்கு பதிலளிக்க தயாராக இருக்கும் ஆற்றலை நாடுவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை. இவ்வாறு தனது ஜெப விண்ணப்பங்களை நிறைவு செய்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபமானது லத்தீன் மொழியில் பாடலாக பாடப்பட்டதைத் தொடர்ந்து கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார். Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலியாண்டு 2025 துறவரத்தாருக்கான யூபிலி. வத்திக்கானில் அக்டோபர் 8 புதன்கிழமை மற்றும் 9 வியாழன் ஆகிய நாட்களில் துறவரத்தாருக்கான யூபிலியானது கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 8 புதன்கிழமை காலை 10 மணியளவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கும் புதன் மறைக்கல்வி உரையில் பங்கேற்கும் துறவரத்தார் நண்பகலில் புனித கதவு வழியாக நுழைந்து இறையாசீர் பெற உள்ளனர். அக்டோபர் 9 வியாழன் ரோம் உள்ளூர் நேரம் காலை 10:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தலைமையில் நடைபெறும் துறவரத்தாருக்கான யூபிலி திருப்பலியில் பங்கேற்க உள்ளனர். அக்டோபர் 8 புதன் மாலை 7 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் துறவரத்தாருக்கான சிறப்பு முன் தயாரிப்பு ஜெப வழிபாடானது நடைபெற இருக்கின்றது. நண்பகலில் துறவற வாழ்க்கைக்கான திருப்பீட துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலாச்சார, கலை மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகள் குறித்த ரோம் நகரத்துடனான உரையாடல் நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வானது பியாட்சா தெய் மிர்த்தி, பியாட்சா டொன் போஸ்கோ, பியாட்சா வித்தோரியோ எமானுவேலே போன்ற இடங்களில் நடைபெற உள்ளது. உலகெங்கிலும் இருந்தும் லட்சக்கணக்கான துறவரத்தார் இந்த துறவரத்தாருக்கான யூபிலி சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்க ரோம் நகர் நோக்கி ஆவலோடு வந்து கொண்டிருக்கின்றனர்.
எம்மாவு சீடர்களை சந்தித்த உயிர்த்த இயேசு என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, துறவரத்தாருக்கான யூபிலி என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஒன்றாக பயணம் செய்வது திரு அவையின் வாழ்க்கை மற்றும் பணி என்றும், அதன் உண்மையான இயல்பால் உண்மையான கூட்டொருங்கியக்கத்திற்கு திருமுழுக்கு பெற்ற அனைவரும் செவி சாய்த்தலும் பங்கேற்பதும் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 8 புதன்கிழமை கமால்தோலியில் நடைபெற்று வரும் கூட்டொருங்கியக்க தளத்திரு அவையில் ஆயர்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துச் செய்தியானது திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு புனித பெனடிக்ட் சபையின் வழிவந்த கமல்தோலி சபையின் முன்னாள் தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேரருள் திரு தோம் மத்தேயோ ஃபெராரி அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் தனது ஆசிரையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், இறையியல், துறவற அழைத்தல், கூட்டொருங்கியக்க கொள்கை, ஆயர்கள், ஆயர்களின் பணி ஆகியவற்றை இந்நிகழ்வானது வெளிப்படுத்துகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வானது நன்முறையில் நடைபெற தனது சிறப்பு ஆசிரை வழங்குவதாக தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்து வழங்கிய அதிகாரத்தை மனிதன் புறக்கணிக்க முடியாது என்றும், ஆயர்கள் ஏற்பாடு செய்துள்ள இப்பணியானது வெற்றி பெற தூய ஆவியின் கொடைகளை வேண்டி ஜெபிப்பதாகவும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த 700 நாட்களுக்கும் மேலாக காசாவில் நடைபெற்று வரும் தொடர் போரினால் குழந்தைகள் பலர் பேரழிவு தரும் போரினால் கொல்லப்படுகின்றனர் என்றும், பலர் ஊனமுற்று இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும், இது பொதுவான மனிதகுலத்திற்கு அவமானம் தரும் நிகழ்வு என்றும் தெரிவித்துள்ளது யுனிசெஃப் குழந்தைகள் நல அமைப்பு. அக்டோபர் 8 புதன்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள யுனிசெஃப் குழந்தைகள் நல அமைப்பின் அறிக்கையானது, காசா நகரம் மற்றும் காசா பகுதியின் பிற பகுதிகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றும், இது தொடர்ந்து நடைபெற உலகம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரினால் புதிதாக பிறந்த குழந்தைகள் ஏறக்குறைய 1000 பேரும், சிறு குழந்தைகள் 64,000 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர், பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. போர் மட்டுமன்றி பல்வேறு நோய்களினாலும் பலர் இறந்துள்ளனர் என்றும், இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் புதைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. காசா நகரில் நீடித்து வரும் பஞ்சம் தெற்கு நோக்கி பரவி வருகின்றது என்றும், ஏற்கனவே அங்கு மோசமான நிலையில் வாழும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு, பொருளாதார நெருக்கடி, உணவு பஞ்சம் ஆகியவற்றால் மேலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளது. போதுமான உணவு இல்லாமல் பல மாதங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், உடனடி போர் நிறுத்தத்தை விட அவசரமானது வேறு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. காசாவிலும் அதன் பகுதிகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதிக்கான பாதையை நிறுவுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் யுனிசெஃப் வரவேற்கிறது என்றும், எந்த ஒரு திட்டமும் போர் நிறுத்தம், பிணைய கைதிகளை விடுவித்தல், அனைத்து காசா மக்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் மிகவும் தேவையான அளவில் மனிதாபிமான உதவிகளை கிடைக்கக்கூடிய பாதைகள் வழியாக பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தடையின்றியும் கொண்டு செல்வதற்கு வலியுறுத்தியுள்ளது. கொல்லப்படும் ஒவ்வொரு குழந்தையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சுட்டிக்காட்டியுள்ள யுனிசெஃப் அறிக்கையானது, காசாவின் அனைத்து குழந்தைகளுக்காகவும் இந்த போரானது தற்போது முடிவுக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.